நகை மாதிரி ஏறிட்டு இருக்கு. எங்களுக்கு கஷ்டம் தான், அதுக்காக என்ன பண்ண சொல்கிறீங்க? சம்பளம் தர மாட்டாங்க வர. இப்போ வாக்கிங்கில் தான் போகுது, பைக் அவ்வளோ யூஸ் பண்ணுறது. 101 ரூபாயிலேருந்து 108 ரூபாய் வந்துச்சு. 1 லிட்டருன்னு போடுறப்போ கணக்கு வர மாட்டேங்குது. மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 12 நாட்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. மேற்காசிய போர்னால இந்த விலை உயர்வுன்னு மத்திய அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இதனால் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்றதை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை 5வது முறையாக உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 ரூபாய் கிட்ட வந்துருச்சு டீசல் விலை. என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போது எனக்கு இது புதுசு, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டாடா ஏஸ் ஓட்டுறதெல்லாம். இப்போது எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, இப்போது இதுக்கு முன்னாடி ஓட்டுறவங்களாம் இவ்வளோ கஷ்டப்படும். நகை மாதிரி ஏறிட்டு இருக்கு. அடிக்கடி ஏறும். நகைனா அடிக்கடி டெய்லி ஒரு வாட்டி ஏறும் இறங்கும். அதுமாதிரி நகை எடுத்து ஃபேமிலி ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ வாங்குகிற சம்பளத்துலேயே 1000 ரூபா பெட்ரோலுக்கு இப்போ 2000 ரூபா பெட்ரோல் தான் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சம்பளம் தர மாட்டாங்க வர. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா டெய்லி நாங்களாம் வெஹிக்கிள் யூஸ் பண்ணால் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு டீச்சர் 4 to 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறேன். இது என்னோடய சேலரி இன்க்ரீஸ் ஆகலை, பட் பெட்ரோல் ப்ரைஸ் இஸ் இன்க்ரீஸிங். எங்களுக்கு கஷ்டம் தான், அதுக்காக என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு. எல்லாம் விலைவாசி எல்லாமே ஏறக்கூட தான், என்ன பண்ணுறது? கஷ்டமாக தான் இருக்குது. வண்டி ஓட்டி நம்ம பெட்ரோல் போட்டு சமாளிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களை மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஆர்டர் ஓட்டுறேன் நான். ஒரு நாளைக்கு 101 ரூபாயிலேருந்து 108 ரூபாய் வந்துச்சு. 1 லிட்டருன்னு போடுறப்போ கணக்கு வர மாட்டேங்குது. இதில் ஃபஸ்ட்னா ஒரு 2 லிட்டரு போட்டால் 202 ரூபா தான் தெரியாது. அதுவே நம்ம வந்து 108 ரூபா 109 ரூபா கொடுக்குறப்ப நம்மளுக்கு எங்கே இருக்குது? நம்மளுக்கு 1 லிட்டரு கணக்கு வர மாட்டேங்குது இல்லை. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் தான் இப்போ அந்த சில்லறைனாலேயே அதிகமாக ஆயிடுது இல்லை பெட்ரோலு. இப்போ 3 லிட்டருன்னு நம்ம போடுவோம், 300 ரூபா கொடுப்போம். 3 ரூபா இல்லை 2 ரூபா அப்புறமா தரனா கூட இப்போ தனியாகவே 15 ரூபாய் 20 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ அதுவே தனியாக போகுது. இப்போ 3 லிட்டருன்றப்போ நான் டெய்லியும் போடுறேன். 1 லிட்டரு 101 ரூபான்றப்போ தெரியல, இப்போ 110 ரூபான்றப்போ தனியாகவே உங்களுக்கு தெரியுதுல்ல. ஒட்டுமொத்தமாக நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சேலரியிலேருந்து எல்லாமே அப்படியே இருக்குது. பெட்ரோல் ரேட்ஸ் பெட்ரோலில் எல்லா ரேட்டுமே மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 2000 கிட்ட போச்சு மந்த்லி. இப்போ ஒரு 5000 கிட்ட போகுது பெட்ரோலுக்கு. ஆல்ரெடி ஆன்லைன் புக்கிங் தான் பண்ணுறாங்க, அதுலேயே வாடகை கம்மி. இது நம்மளுக்கு டீசல் விலைன்னா வாடகை எல்லாமே அதிலே சரியாக போயிடுது. வருமானமும் ஏறல, அதே தான் கேட்டு பார்த்துருக்கோம், இன்னும் எதுவும் சொல்லலை. வருமானம் ஏறுச்சுன்னா ஏதோ சமாளிக்கலாம், இல்லை அதே வருமானம் தான் ஓடுது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். காசு இருக்கிறவங்க போட்டுருவான் ப்ரோ, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அதுதான் நான் கேட்குறேனே. பொருளாதாரம் என்ன பாதிக்கிறது? என்ன பெட்ரோல் விலை இறங்கும் போது எல்லாமே இப்போ நேற்று விற்ற ஆயிலுக்கு டீசல் விலை ஏறிடுச்சுன்னு கிலோவுக்கு 20 ரூபா 2 ரூபா கூட தான் சொன்னாங்க. வாங்கி தானே ஆகணும், வேறு என்ன பண்ணுறது? தொழில் பண்ணி தானே ஆகணும். இருக்க தான் செய்யும். அது டெய்லி யூஸ் பண்ணுறதுனால டெய்லி இதுவாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கீங்களா? இது ஸ்டாக்கும் வாங்கி வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே 200 அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சுன்னா கட்டுப்படி ஆகாது. ஸோ வி ஹேவ் டு கோ ஆன் டு வாக்கோ இல்லை சைக்கிள்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஷுட் டேக் சம் ஸ்டெப்ஸ் டு ரெடியூஸ் த ப்ரைஸ். இப்போ வாக்கிங்கில் தான் போகுது, பைக் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் எங்கே போனால் நடந்து தான் போகுது. டீசல் தான் இப்போ வண்டி லோடு தான். டெய்லியாக லோடு போனால் ஒரு 1000 ரூபா போகிறேன்னு வச்சுங்க, 500 ரூபா டீசலே ஆகிடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நான் டியூ காட்டணும், வீட்டுக்கு சாப்பாடு மெயின்டைன் பண்ணணும். சிக்கனாலைக்கு ஒன்றும் பண்ண முடியாது சார். நம்ம பழப்ப பைக் ஓட்டுற பழப்பு போது எப்படின்னா செகண்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 3000 பிடிச்சிட்டு போடுவோம். அப்படி மந்த்லி போட்டால் அப்புறம் எப்படி 9000 வந்துடும் பெட்ரோல் மட்டும்தான். இப்போதைக்கு எதுவும் பண்ணலை, என்ன ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறான் அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. என்ன பண்ண முடியும்? முன்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவோம், இப்போது பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படின்றதுனால என்ன ஈகோ மோடில் போட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்லோவாக ஓட்ட முடியுமோ அந்த மாதிரி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. நம்ம தான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்குது. சிக்கன நடவடிக்கைனா நம்ம தான் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் காலையில் ஓட்டுறேன், சீக்கிரமாக பெட்ரோல் காலி ஆகிடுதுன்ட்டு இப்போ நான் பாதியிலேருந்து ஓட்டுறேன் ஆர்டரு. அதனால தான் இப்போ எனக்கு வெறுப்பாக இருக்குது. அரசு என்ன நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஜிஎஸ்டியில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். மொத்த டேக்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டேக்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மொத்தத்தையும் எல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டிக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக ரேட்டு வந்து ஒரு 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் கம்மியாகும். பெட்ரோலை கம்மி பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவும்
10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றுறனால பெருசில்ல ப்ரோ. இப்போ நம்ம அவ்வளோ கொடுத்துக்குறோம்ல, போடுறப்போ நம்மளுக்கு அந்த ஒரு லிட்டருக்கான மைலேஜ் நம்மளுக்கு அடி வாங்குது. நம்ம ரெகுலராக போகிற காசு கொடுத்து போடுறப்போ, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறப்போ நம்ம தெரியாதவங்க கொடுத்து போட்டுருவாங்க. இப்போ தெரிஞ்சவங்க இப்போ 1 லிட்டருக்கு இவ்வளோ கொடுக்குதுன்னு மைலேஜ்னா, மற்றவங்க காசு இருக்குது அப்படி இல்லைன்னா கூட அவங்க உடனே போட்டுருவாங்க. அவங்க போட்டு போகிற வேலைக்கு போவாங்க. வேலையே இதில் தான் இருக்குதுன்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க?